இன்ஃபோமீடியாவின் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2016 டியூட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ எக்ஸல் என்பது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸரால் டெவலப் செய்யப்பட்ட ஒரு வகையான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இந்த எக்ஸலோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன், கிராஃபிக்ஸ் டூல்ஸ், பிவர் டேபிள்ஸ் அண்ட் மேக்ரோ ப்ரோக்ராமிங்ஸுங்கிற நிறைய ஆப்ஷன் இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மார்க் ஷீட்லேருந்து பிஸ்னஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கால்குலேஷன் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி தேவையான கிராஃபிக்ஸ் டூலையும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பின்னாடி வர சாப்டரில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2016ங்கிற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் லேப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது நேரடியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறது மூலிமா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்லேயே கீழே எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டுங்கிற மைக்ரோசாஃப்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்படுறது இந்த எக்ஸல். ஸோ இங்கே போய் நீங்கள் அக்சஸ் பண்ண விரும்பலை, நேரடியாக மெனு பார் ஓப்பன் பண்ணி விரும்ப போகிறோம் அப்படின்னா ஸோ மெனு பார் பிக் பண்ணுறது மூலிமா ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் எக்ஸல் 2016ங்கிற ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த நேமை யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸலை டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலிமா அந்த எக்ஸலை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பேஜ் இதுமாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸல் ஓப்பன் ஆனோடனே பேசிக் டெம்ப்ளேட், ஸோ எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இந்த எக்ஸல் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிளாங்க் ஒர்க் புக். ஸோ எந்த டெம்ப்ளேட் எந்த வேல்யூஸும் இல்லாமல் பிளாங்காக ஒரு ஒர்க் புக் வேணும் அப்படின்னா இந்த பிளாங்க் ஒர்க் புக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் புக் அப்படிங்கனாலே இந்த எக்ஸலோட ஒவ்வொரு ஷீட்டை தான் இந்த ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறது எந்த செட்டிங்ஸ் எந்த ஃபார்மேட் இல்லாமல் எம்டியாக அந்த ரோ அண்ட் காலம்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கால்குலேஷன், கிராஃபிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை உங்களுக்கு பிடித்த ஒரு டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள எல்லாமே ஒரு ஃபார்மேட்டையோ ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அடுத்த உள்ள டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்வென்ட்ரி லிஸ்ட், பில்லிங் ஸ்டேட்மெண்ட், பிளட் ப்ரெஷர் ட்ராக்கர், ஸோ இது மாதிரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த டெம்ப்ளேட் அக்சஸ் பண்ணுறது மூலியமாக அந்த ஃபார்மேட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த ஃபார்மேட் கிடச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையாக அந்த வேல்யூஸை மட்டும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிளட் ப்ரெஷர் ட்ராக்குங்கிற ஒரு ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பட் அதில் யூஸ் பண்ணிக்கிற வேல்யூ மட்டும் வேறு அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்மேட்டையோ இல்லை இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு அதில் உள்ள வேல்யூஸை மாற்றி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக டைம் சேவ் பண்ணி அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ பிளாங்க் ஒர்க் புக் எப்படி ஓப்பன் பண்ணலாம் பார்த்துலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக கிளிக் பண்ணாலே போதும். ஸோ எக்ஸலை பொறுத்த வரையும் ரீசெண்டாக எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் இங்கே காமிக்கும். இல்லை ஓப்பன் அதர் ஒர்க் புக், ஸோ உங்களோட சிஸ்டத்துலேயோ இல்லை உங்களோட லேப்டாப்லேயோ வேறு எதுவும் ஒர்க் புக் நீங்கள் சேவ் பண்ணி வேறு லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க் புக்கை ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் அதர் ஒர்க் புக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் புக்கோட அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு ஸோ ஒவ்வொரு டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பிளாங்க் ஒர்க் புக் எடுத்துக்கிறோம். ஸோ பிளாங்க் ஒர்க் புக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், ஸோ எக்ஸலோட மெயின் பேஜ் இதுதான். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, எங்கேயெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் உங்களோட குயிக் ஆக்சஸ் டூல் பார் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை உங்களோட ஒரு ஆப்ஷனை குயிக்காக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடிக்கடி உங்களோட டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு வாட்டி சேவ் பண்ணும் போதும் அந்த சேவுங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அது மாதிரி இல்லாமல் டேரெக்டாக இங்கே வந்து சேவ். ஸோ இது மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனை நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் சேர்க்கறது மூலிமா அது விரைவாக நீங்கள் அதை தொடர்பு கொள்ள முடியும். ஸோ அதே ரைட் சைட் டாப் கார்னரில் உங்களுக்கு ஒரு 4 ஐக்கான்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 ஐக்கான்ஸுமே இந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் இல்லை இந்த ஒர்க்கிங் விண்டோவை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த லாஸ்ட்டாக உள்ள இன்மார்க் மூலியமாக உங்களோட எக்ஸலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட முடியும். ஸோ க்ளோஸ் எக்ஸல். ஸோ சென்டரில் உள்ளது மூலயமா இதை மினிமைஸ் பண்ணவோ அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணவோ முடியும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ இது மேக்ஸிமைஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பட்டன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பிக் பண்ணுறது மூலிமா இது மினிமைஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மினிமைஸ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஈஸியான வழியில் மினிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணுறேன், இல்லை வேறு பேக்ரவுண்டில் உள்ள ஒரு டாக்குமெண்ட்ஸ் தெரியணும், அதை பார்த்து தான் இதை ஒர்க் பண்ண போகிறேன்னா இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எகெயின் இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு டிக் மினிமைஸ். ஸோ எந்தளவு நீங்கள் சைஸை மாற்றி வச்சுருந்தீங்களோ அந்த அளவுக்கு இது மினிமைஸும் மேக்ஸிமைஸ் ஆகும். அடுத்து இங்கே உள்ளது
மினிமைஸ் டு ரிப்பன். ஸோ கீழே உள்ள இந்த டாஸ்கில் நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்க போனீங்கன்னா அதில் மினிமைஸ் ஆயிரும். ஸோ பிக் பண்ணுங்கள் மினிமைஸ். ஸோ மினிமைஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கே வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ எத்தனை எக்ஸல் ஷீட் நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்களோ அத்தனை எக்ஸல் ஷீட்டுமே இங்கே கீழே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் எந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படிமோ அதை ஷீட்டில் பிக் பண்ணுறது மூலிமா அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் டூல் ஐக்கான் மூலிமா உங்கள் ரிப்பன் மெனுவை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பன் மெனு அப்படிங்கிறது உங்களோட மெனுக்கு கீழே வர்ற இந்த டூல்ஸ் உள்ள இந்த டேபிள்ஸ் தான் ரிப்பன் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பன் மெனு எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுங்கள். இதில் ஒரு 3 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ ஹைட் ரிப்பன், அடுத்த ஆப்ஷன் ஷோ டேப்ஸ், அடுத்தது ஷோ டேப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ ஆட்டோ ஹைட் அப்படிங்கிறது கீழே உள்ள ரிப்பன் மெனு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிரும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணுறீங்க, ஸோ பிக் பண்ணும்போது மட்டும் அது தெரியும். இந்த ஒர்க் புக்கில் வந்ததுக்கப்புறம் அது நார்மலாக ஹைட் ஆகிரும். ஸோ அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஹைட் ரிப்பன். ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் நீங்கள் டூலை யூஸ் பண்ணிவிட்டு கீழே பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆகிரும். ஸோ உங்கள் ஒர்க் புக்கை மேக்ஸிமைஸ் பண்ணி தெளிவாக பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஆட்டோ ஹைட் ரிப்பனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த ரிப்பனை ஷோ பண்ண வைக்கிறதுனா மேலே கொண்டு போயினா ஒரு சின்ன பார் மாதிரி ஒன்று ஹைலைட் ஆகும். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலிமா உங்களோட ரிப்பன் கீழே புல் டவுன் ஆகும். ஸோ அடுத்த உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ டேப். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களோட மெனு பாரும் தெரியலை, கீழே ரிப்பனும் தெரியல. ஷோ டேப்ஸுங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களோட மெனு பார் மட்டும் தெரியும். ஸோ அதோட ரிப்பன் மெனு மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை தெரிய வைக்கணும்னா இப்போ ஹோமில் இந்த டூல்ஸ், இன்சர்ட்டில் இந்த டூல்ஸ், ஸோ கீழே பிக் பண்ணும்போது அதுவும் ஹைட் ஆயிரும். ஸோ ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது எதுக்கு கீழே வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேஸ் லேஅவுட்டில் உள்ள ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பிக் பண்ணுறது மூலிமா கீழே ரிப்பன் மெனு உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கீழே பிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆயிரும். அடுத்தது இங்கே உள்ள ரிப்பன் மெனு உள்ள கடைசி ஆப்ஷன் ஸோ டேப்ஸ் அண்ட் கமெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மெனு பாரும் தெரியணும், சேம் டைம் ரிப்பனும் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸோ டேப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இந்த டேப்ஸும் உங்களுக்கு தெரியும், ரிப்பன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கீழே பர்ஃபார்ம் பண்ணும் போதும் மேலே உங்களுக்கு ரெண்டுமே தெரியணும் அப்படின்னா கடைசியாக உள்ள டேப்ஸ் அண்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரிப்பன் மெனுவை நீங்கள் இந்த ஐக்கான்ஸ் மூலியமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே உள்ள 2 ஆப்ஷன் ஷைன்இன். ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட நீங்கள் சைன்இன் பண்ணிக்க போயின்னா இந்த சைன்இன் ஆப்ஷன் எடுத்து கொடுத்து உங்களோட மெயிலையே கொடுத்து இதை சைன்இன் பண்ணிக்க முடியும். அடுத்து உள்ள ஷேர். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஷேர்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் உள்ள 2 கார்னரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் ஷீட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிளில் நியூ ஷீட் ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரே எக்ஸல் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் நிறையா ஷீட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட் 1 நியூ ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள நியூ ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட் 1, அடுத்து ஷீட் 2, எகெயின் இன்னொரு ஷீட் வேணாலும் இன்னொரு ஷீட். ஸோ ஒரே டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் நிறையா ஷீட் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூஸை நீங்கள் இம்பில்ட் பண்ணிக்க போனீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட், செகண்ட் ஷீட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட், தேர்ட் ஷீட் ஒரு டிபார்ட்மெண்ட்னு ஒரே எக்ஸல் ஷீட்டில் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நிறையா ஷீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஷீட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஷீட்டுக்கு தேவையான சப் ஆப்ஷன் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிக் டெலீட். ஸோ நீங்கள் ஃபார்ம் பண்ண ஷீட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அந்த ஷீட்டு தேவையில்லை அப்படின்னா டெலீட் ஷீட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஷீட்டை டெலீட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி டெலீட் பண்ணுறப்ப அந்த ஷீட்டில் எதுவும் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஷீட்டையும் டெலீட் பண்ணும்போது அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷீட் 2 கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக். ஸோ இதில் இன்சர்ட் பண்ணுறது மூலிமா ஒர்க் ஷாட் சார்ட்ங்கிற நிறைய ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷீட்டில் நீங்கள் வேறு எதுவும் இன்சர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்கும். ஓகே, ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது உங்களோட ஷீட். ஸோ ஷீட் 1 இருக்குது, ஷீட் 2 இருக்குது, அடுத்து ஷீட் 3 இல்லை. ஷீட் 3 தான் நீங்கள் டெலீட் பண்ணீங்க, ஷீட் 4 ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறது மூலிமா இதோட ரைட் சைட் புது ஷீட் ஃபார்ம் ஆகும், இன்சர்ட் கொடுக்குறது மூலிமா அதோட லெஃப்ட் சைடு உங்களுக்கு புது ஷீட் ஃபார்ம் ஆகும். ஸோ எகெயின் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஷீட்டுக்கு நீங்கள் வேறு நேம் கொடுக்குறீங்க. ஸோ ஒவ்வொரு ஷீட்டோட நேமை அந்த ஷீட் நேமாக நீங்கள் செட் பண்ணிட முடியும். ஸோ ரீநேம் பண்ணுறப்ப இந்த சிவில். ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் அவசியம் கிடையாது. ஸோ ஒரே எக்ஸல் டாக்குமெண்ட்ஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஷீட் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ இது மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிக்கிறதுக்கு அதை ரீநேம் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் வைஸை நீங்கள் நேமை செட் பண்ணிக்க முடியும். எகெயின் ரைட் கிளிக் பண்ணுற மூவ் ஆர் காப்பி.
ஸோ இந்த செகண்டாக இருக்கிற இந்த ஷீட்டை 3ஆவோ இல்லை 4ஆவோ மாற்றணும். இல்லை இதே மாதிரி இன்னொரு ஷீட் காப்பி பண்ண போகிறேன். அது காப்பி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து சம்திங் டேட்டாஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது மூவ் அண்ட் காப்பி. ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ மூவ் அண்ட் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ மூவ் ஆர் காப்பியில் நியூ புக் 1 2 ஷீட் இருக்குது. ஸோ புக் 1 கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ எது பிஃபோர் ஷீட், எதுக்கு முன்னாடி இது போகணும்? ஷீட் 1க்கு முன்னாடியா, இல்லை சிவிலுக்கு முன்னாடியா, இல்லை ஷீட்டுக்கு முன்னாடியான்னு கேட்குது. ஸோ இல்லை மூட்டியன் கடைசினா கடைசியாக கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ண ஷீட்டு எந்த ஷீட் இருந்தாலும் அதை கடைசி ஷீட்டாக ஃபார்ம் ஆயிரும். எகெயின் ரைட் கிளிக் மூவ் ஏ காப்பி. இதில் கிரியேட் ஏ காப்பின்னு கொடுத்துட்டு பிஃபோர் ஷீட் 1 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இதேமாதிரி காப்பி ஒன்று இதில் கிரியேட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு சிவில் இருக்குது, அடுத்தது ஷீட் 2 இருக்குது, அடுத்தது ஷீட் 2 ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸை அந்த ஆர்டரை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதே ஆர்டரை நீங்கள் ட்ராக் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இது ஃபஸ்ட்டு வரணும்னா பிக் பண்ணி இங்கே போடுறப்ப ஃபஸ்ட்டு இது ட்ராவல் ஆகிரும். ஸோ ஒரு ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். அதுமாதிரி மவுஸில் ட்ராக் பண்ணி உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ எகெயின் இந்த சிவியில் ரைட் கிளிக். ஸோ இதில் வியூ கோட். ஸோ வியூ கோடுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதுக்கு யூஸ் பண்ண அந்த கோடிங்கை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் மேக்ரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மேக்ரோஸ் மட்டும் நீங்கள் தனியாக பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோஸ் அப்படிங்கிறத பின்னாடி வர சாப்டரில் பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக். ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, அதாவது செக்யூராக மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ட் ஷீட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொடக்ட் ஷீட்டுங்கிற ஆப்ஷனையும் பின்னாடி வர சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இங்கே உள்ளது டேப் கலர். ஸோ டேப் அப்படிங்கிறது இந்த உள்ள ஷீட் 1 ஷீட் 2 சிவிலுங்க இருக்கிறப்ப பேக்ரவுண்ட் கலர்ஸ் தான் இந்த டேப் கலர் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டேப், இது ஒரு டேப், இது ஒரு டேப். இந்த சிவில் ஷீட் ஒன்றுங்கிறது அந்த டேப்போடையோ இல்லை அந்த ஸ்வீரோட நேம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க, ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரைட் கிளிக். டேப் கலரில் என்ன கலரில் இந்த டேப் கிரியேட் ஆகணும்? இந்த சிவில் ரெட் கலரில் கிரியேட் ஆகணும். ஸோ அடுத்து இந்த ஷீட் என்ன கலரில் கிரியேட் ஆகணும்? இந்த ஷீட் உங்களுக்கு எல்லோ கலர் கிரியேட் ஆகணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஷீட்டோட பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஷீட்டோட பேக்ரவுண்ட் கலருங்கிறது இந்த ஷீட் நேம் உள்ள டேப்போட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். ஸோ அதே தான் அங்கே இருக்கும். ரைட் கிளிக்கில் டேப் கலர். ஸோ இது நோ கலர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு ஃபில் ஆகாது. ஒரு டாக்குமெண்ட்ஸில் நிறையா ஷீட்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக ஒரு ஷீட்ஸை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டயத்தில் மட்டும் அதை அன்ஹைட் பண்ணி பார்க்கணும் மாதிரி ஒரு ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அன்ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஷீட் 2ல் நீங்கள் செக்யூரான ஒரு காம்பனன்ட்ஸு யார்கிட்டையும் காமிக்கக்கூடாத ஒரு காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கீங்க. நாமளாக அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் கூட அது தெரியக்கூடாது. பட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஷீட் ஹைட் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக், இங்கே உள்ள ஹைட். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் ஷிவில் அண்ட் ஷீட்டுங்கிற 2 ஷீட்டு தான் இருக்குது. பட் 3ஆவது ஷீட்டு ஹைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஷீட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஷீட் 5 ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அன்ஹைட். அன்ஹைட்னு சொல்லிட்டிங்கன்னா எத்தனை ஷீட்டு நீங்கள் ஹைட் பண்ணீங்களோ அதில் லிஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும். அந்த ஷீட் ஓகேன்னா ஷீட். ஸோ இப்போ இந்த சிவில் அதையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். எகெயின் ஷீட் 2வையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 ஷீட் இருக்குது. எகெயின் ஏதாச்சும் ஒரு ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணுறது மூலயமா அன்ஹைட். ஸோ 2 ஷீட்டை நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கீங்க. எந்த ஷீட்டை அன்ஹைட் பண்ண விரும்புன்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு சிவில் வேணுமா இல்லை இது வேணுமா? ஷீட் 2 தான் வேணும். ஸோ எகெயின் சிவில் வேணும்னா சிவில் ஓகே. ஸோ இது மாதிரி தேவையான இந்த ஷீட்டை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எகெயின் ரைட் கிளிக், செலக்ட் ஆல் ஷீட். எல்லா ஷீட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆல். ஸோ எல்லா ஷீட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். பட் கரண்ட் ஷீட்டோட இந்த ஒர்க் புக் எதில் இருந்துச்சோ அதான் உங்களுக்கு ப்ரீவியூவில் காமிக்கும். பட் செலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு எல்லா ஷீட்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆல் ஷீட். எகெயின் ரைட் கிளிக், ஹைட். ஸோ எல்லா ஷீட்டையும் ஹைட் பண்ண முடியாது. ஸோ ஒர்க் புக் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 விசிபிள் ஒர்க் ஷீட். ஸோ எல்லா ஷீட்டையும் நீங்கள் ஹைட் பண்ண போகிறதுனால ஒரு ஷீட்டை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் விசிபிளாக வச்சுருந்தா மட்டும் தான் இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்க முடியும்னு சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட் மட்டும் உங்களுக்கு தேவை, மற்ற 3 ஷீட்டு தேவையில்லை அப்படின்னா மொத்தமாக நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுறது மூலிமா எல்லா ஷீட்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், ஹைட். ஸோ இது மாதிரி ஒன்றாவும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கவோ அன்ஹைட் பண்ணிக்கவோ முடியும். எகெயின் ரைட் கிளிக், அன்ஹைட். ஓகே. பட் அன்ஹைட் பண்ணுறப்ப மட்டும் ஒவ்வொரு ஷீட்டாக நீங்கள் அன்ஹைட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது அங்கே உள்ள ஷீட் கண்ட்ரோல். ஸோ இங்கே உள்ள இந்த ஆப்ஷன் மூலயமா உங்களோட
மூவ்மெண்ட்ஸை ஹரிசாண்டலாக மாற்றிக்க முடியும். ஸோ நிறைய டைப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் போனாலும் இதை போய்க்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது நார்மல். ஸோ உங்களோட ஒர்க் புக் நார்மலாக தெரியணும் அப்படின்னா இந்த நார்மல் மோடை செட் பண்ணீங்க. ஸோ நார்மல் மோடு அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ், இந்த லெட்டர்ஸ், இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி உள்ள நார்மல் மோடு. அடுத்து உள்ளது பேஜ் லேஅவுட். ஸோ ஒரு பேப்பர் ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அந்தளவு மட்டும் ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்தளவு ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏங்கிற காலத்துலேருந்து ஐங்கிற காலம் வரையும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ மற்ற எல்லா காலமும் வேறு ஷீட்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு காலமும் இவ்வளோ வித் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேப்பரில் இத்தனை காலம் மட்டும் தான் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும்னு அந்த பேஜ் லேஅவுட் படி காமிக்குது. ஸோ இந்த பேஜ் லேஅவுட்டில் இது தனியாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும், இது தனியாக ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ளது பேஜ் பிரேக் வியூ. ஸோ பேஜ் பிரேக் வியூன்னு கொடுக்குறப்ப ஸோ எல்லா வியூஸும் உங்களுக்கு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். ஸோ நார்மல் மூடியை செட் பண்ணிக்கிறோம். ஸோ கடைசியாக உள்ளது ஜூம். ஸோ இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை நீங்கள் ஜூம் பண்ணியோ இல்லை ஜூம் அவுட் பண்ணியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜூம் அண்ட் ரிவர்ஸ் ஜூமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணுறது மூலிமா எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஜூம் ஆகணும்? 50%. ஓகே, எகெயின் பிக் பண்ணி 100% அப்படிங்கிறது நார்மல் சைஸ். ஸோ இது மாதிரி உங்களோட ஒர்க் புக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஒர்க் புக்கில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஒர்க் புக்கை யூஸ் பண்ணலாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதான் அவங்களோட ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக்கில் மெயினாக என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள நேம் ஆஃப் த பாக்ஸ். ஸோ எந்த இடத்துல உங்களோட கர்சர் பிளேஸ் ஆகிருக்கோ அந்த இடத்தோட நேமை, அதாவது அதோட அட்ரஸை அது விளக்கும். ஸோ ஒவ்வொரு செல்லோட அட்ரஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதை பிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21 அப்படிங்கிற ரோவில் பிளேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹச்சுங்கிற காலத்தில் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அட்ரஸ் அப்படிங்கிறது H21 தான் இதோட அட்ரஸ். ஸோ எக்ஸலை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கால்குலேஷனுமே இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாமல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும், இது இல்லாமல் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏபிசிடியில் உள்ள 26 லெட்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஏ, ஏபி, ஏசி, ஏடின்னு கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஏசெட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிஏபின்னு உங்களுக்கு எத்தனை காலம்ஸாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக டெவலப் ஆகும். ஸோ எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மல் பொசிஷனில் செட் பண்ணுறதுக்காண்டி அதை கிளிக் பண்ணி ஜூம். ஸோ இதான் உங்களோட அட்ரஸ் டேபிள்ஸ். ஸோ எந்த செல்ஸ் எல்லாம் காலம்ஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக செட் பண்ணுறப்ப உங்களுக்கு லாஸ்ட்டாக எதில் நீங்கள் கர்சரை விட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த அட்ரஸ் ப்ரெசென்ட்டாக தெரியும். ஸோ இப்படி மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் புக்கை பார்த்தீங்கன்னா 12R and 16 டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள R அப்படிங்கிறது ரோ, C அப்படிங்கிறது காலம். ஸோ என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 ரோ இன்ட்டு 6 காலத்தை குறிக்குது. ஸோ ரோ அப்படிங்கிறது இந்த 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இந்த நம்பர்ஸ் உள்ள 12 ரோவையும் சியில் ஆரம்பித்து ஹச் முடியும் உள்ள இந்த 6 காலத்தையும் மொத்தமாக குறிக்கிறதுனால இது மாதிரி அட்ரஸ் காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் மவுஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால காமிக்குது. இப்போ நீங்கள் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கடைசியாக எந்த இடத்துல இப்போ அந்த கர்சரை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களோ அந்த இடத்துல காமிக்கும். ஸோ இது மாதிரி இந்த அட்ரஸை இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ளது ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலா பாரை யூஸ் பண்ணி உங்களோட கால்குலேஷன் நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிட முடியும். ஸோ இந்த கால்குலேஷன் யூஸ் ஆகிறதுக்கு உங்கள் அட்ரஸ் தேவை. ஸோ எந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா ரன் ஆகும். ஸோ ஒரு வேல்யூஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் உள்ள அந்த செல்லோட அட்ரஸை யூஸ் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் உங்களால் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு கீழே விசிபிளாக தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை ஃபங்க்ஷன் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலன்னு தெரியலை அப்படின்னா இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிட்ட உள்ள இந்த டிக் அன்டிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரிஜெக்ட் பண்ணிக்கிறது உள்ள ஆப்ஷன் தான் இந்த டிக் அண்ட் அன்டிக். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளதான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த ஒர்க் புக்கில் தான் நீங்கள் உங்களோட வேல்யூஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இம்போர்ட் பண்ணுறப்ப உங்களோட காலம் எல்லாமே ABCDங்கிற லெட்டர் வைஸ் கால்குலேட் ஆகும். ஸோ Z முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு AA, AB, ACன்னு ஃபஸ்ட் லெட்ரு ஏவாகும். அடுத்து உள்ள செகண்ட் லெட்ரு எல்லாமே உங்களோட ஆர்டர் படி கிரியேட் ஆகும். அந்த AZ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எகெயின் Bயில் ஸ்டார்ட் ஆகி ஸோ A to செகண்ட் லெட்டர் A to Z முடியும் வரும். ஸோ அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் லெட்டர் Cயில் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் லெட்டர் A to Zன்னு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கிரியேட் ஆகும்.
ஸோ அடுத்து உங்களோட ரோஸை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நியூமெரிக்கல் நம்பர்ஸில் ஆரம்பித்து ஒன்லேருந்து கண்டினியூஸாக அது டெவலப் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக நீங்கள் காலம் அண்ட் செல் வைஸு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு சைஸஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைஸஸ் எல்லாம் எப்படி மாற்றலாம், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் உங்களோட ஒர்க் புக். ஸோ இந்த ஒர்க் புக்கோட நேமை பார்த்தீங்கன்னா டாப்பில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒர்க் புக்கை நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த நேமில் இந்த டாப்ஸில் ஒரு நேம் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் புக் 1-Excelன்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாக இந்த புக் 1 புக் 2ன்னு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது புக் 2ன்னு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இல்லை ஒரு பர்டிகுலராக இந்த டாக்குமெண்ட்ஸை ஒரு நேமில் சேவ் பண்ணும்போது அதோட நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த எக்ஸலை நீங்கள் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸுங்கிற நிறையா டேப்பை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டரில் எக்ஸலோட அட்மாஸ்பியர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒவ்வொரு ஆப்ஷனும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை இந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.